நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேசுவதற்காக அனுமதிக்காததற்காக இது தொடர்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சைனா என்ற பேச்செடுத்தால் பேசக்கூடாதுங்கிறாங்க, ஜென்ரல் நர்வானேன்னு பேர் சொன்னால் பேசக்கூடாதுங்கிறாங்க, பார்டர்னு சொன்னால் பேசக்கூடாதுங்கிறாங்க, பிரதமர்னு சொன்னால் பேசக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் எதிர்க்கட்சி தலைவருக்கு உள்ள உரிமையை மறுக்கின்ற செயல் மக்களவையில் தொடர்கிறது. மக்களவையில் எப்பொழுதுமே குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் முதல் பேச்சாளராக ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சரும் அதற்கடுத்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதும் வழக்கம். எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறால இரண்டாவது முறையாக இப்பொழுது பேசும்போது முதல் தடவை பேசும்போது ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டாவது தடவை இந்த தடவை பேசும்போது அவரை பேச விடாமல் அவருக்கு 4 மணி நேரம் பேசுவதற்கான நேரம் இருந்தும் 18 மணி நேர இந்த விவாதத்திலே 4 மணி நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் அவரை மொத்தமாக 6 நிமிடம் தான் பேச வச்சாங்க 2 நாளைக்குள்ள. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களோடு சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுத்து அவரை அதனுடைய விளைவாக அவை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. 2வது நாளாக ராகுல் காந்தி அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுத்து இந்த புத்தகத்தினுடைய பிரதியையும் கொடுத்து அத்தன்டிகேஷன் என்று சொல்வார்கள், அத்தன்டிகேஷன் செய்து ஒப்படைத்ததற்கு பின்னாலும் ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்கவில்லை. இதை அதற்கு பின்னாலே ராகுல் காந்தி அவர்களை பேச அதை கண்டித்து மொத்த எதிர்கட்சிகளையே பேச அனுமதிக்கல. அதுக்கடுத்து டிஎம்சியையும் சரி, சமாஜ்வாதி கட்சியையும் சரி, திமுகவும் சரி, மற்ற எந்த ஒரு கட்சியையும் பேச அனுமதிக்காமல் அவருடைய கூட்டணி கட்சிகளை அழைத்ததனுடைய பேரால் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதத்தில் நாங்கள் அவையினுடைய மையத்திற்கு சென்று போராட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டோம். ஏனென்றால் ஜனநாயக படுகொலை நடக்கும் பொழுது அந்த படுகொலையை பார்த்து கொண்டிருப்பதற்கு நியாயமில்லை என்பதற்காக, அநீதி நடக்கும் பொழுது அந்த அநீதியை பார்த்து கொண்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதற்கு தண்டனையாக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள். அதில் தமிழகத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களையும் என்னையும் தமிழகத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்தார்கள். அதே போல பஞ்சாபில் இருந்து 2 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கேரளாவில் இருந்து 2 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் கர்நாடகாவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து கிரண் ரெட்டி அவர்களையும் மொத்தம் 8 நாடாளுமன்ற 7 காங்கிரஸ் உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் அவைக்கு வெளியிலே தொடர்கிறது. தினமும் காலையில் அவை கூடும் பொழுது நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையும் எங்களை தடை செய்தது, எங்களை சஸ்பெண்ட் செய்தது தவறு என்பதையும் வலியுறுத்தி போராட்டத்தில் தினமும் காலையில் அமர்கிறோம். எங்களை பொறுத்தமட்டிலே இந்த அநியாயகரமான இந்த செயல்பாட்டை இந்த அரசு கைவிட வேண்டும். மக்களவை மக்களுக்கான விவாதத்தை செய்ய வேண்டிய ஒரு அவை, எதிர்க்கட்சிகளுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், ஆளுங்கட்சி அதற்கு பதிலளிக்க வேண்டும். இது இல்லாமல் வெறும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கின்ற ஒரு மண்டபமாக மக்களவை மாற்றப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.